விஷால் ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஆரம்பிச்சிடலாமா? அநேகமா பிரகாஷ் ப்ரோ வர வர பஞ்சுவாலிட்டியே இருக்கிறது இல்ல. நாங்க ஏன் உங்க மீது பிரகாஷ் குற்றம் பண்றீங்க? சாட்டுகிறோம். என்ன பண்றீங்க? 8:30 மணிக்கெல்லாம் கை விறுவிறுன்னு இருக்குண்ணே. இல்ல 8:30ங்கிறத நான் ஃபாலோ பண்ணல. என்னன்னா வந்து ஒரு சின்ன ஒர்க்ல 8:30 ஆனதே மறந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்து அச்சோ மணி 8:40 ஆயிடுச்சேன்னு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே ஒரு நாள் கேப் வேற விட்டனால நேற்று ஸ்பேஸ் எப்படி போச்சு? நேற்று ஒரு 20 நிமிஷம் ஸ்பேஸ். அதாவது என்ன 20 நிமிஷம் ஸ்பேஸ்ன்னு தெரியல எனக்கு. கட் பண்ணிட்டாருன்னு திடீர்னு. அவரே பேசவே இல்ல எண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இல்ல ஒரு டாபிக் வேற கொஞ்சம் போயிட்டு இருந்தது, அதனால எண்ட் பண்ணிட்டாரா இல்ல எண்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. சரி ரைட்டு, இன்னைக்கு அப்டேட்டோட ஆரம்பிச்சிரும். அப்படியே ஆரம்பிங்க. சூப்பர். இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா எனக்கே தெரியல, இன்னைக்கு பார்த்து தான் சொல்லணும். கூலி படத்துடைய ஒவ்வொரு ஏரியா வைஸையும் ஒவ்வொரு ஆள் சொல்லிக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தெலுங்குல ஏசியன் மீடியா இருக்காங்கல்ல, ஏசியன் சுரேஷ் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு தெலுங்குல. விஜய் சேதுபதி, பூரி ஜெகநாத் அவங்களுடைய படம் இன்னைக்கு வந்து பூஜையோட தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் ஃபீனிக்ஸ் படத்துடைய அந்த ஆடி லான்ச் ஈவெண்ட் கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. விஜய் சேதுபதி ஸ்பீச்லாம் வந்துருந்துச்சு. முதல் பக்கம் அப்படின்னு ஒரு சின்ன பட்ஜெட் படம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ரிலீஸாக இருந்துச்சு. அதோடைய அவுட்டோர் ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃப்ரீடம் படத்துல இருந்து ஆரிரோ அப்படிங்கிற பாடல் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வைக்கம் விஜயலட்சுமி தான் அந்த பாட்டு பாடியிருந்தாங்க. ஓஹோ எந்தன் பேபி படத்துல இருந்து அந்த டீம் வந்து டிஎன்பிஎல்ல கலந்துக்கிட்டாங்க ப்ரொமோஷன்ல. ரவிச்சந்திரன் அஸ்வினும் வருண் சக்கரவர்த்தியும் விஷ்ணு விஷால் தம்பி எல்லாம் சேர்ந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வேற என்ன முக்கியமான அப்டேட்டு? வாவ் சூப்பர், நான் கவனிக்கவே இல்லை. செம்ம. அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் அப்படின்னா இது புரியல. கோகுலம் மூவிஸ் இருக்காங்கல்ல, அவங்க சுங்கன்னு அப்டேட் போட்டிருக்காங்க. கேரளா அவங்க தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ரைட்டு. அப்புறம் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வெற்றிமாறன் சிலம்பரசன் படம், அந்த சிம்புவோட 49th மூவி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. வெற்றிமாறனே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு ரூமர் வந்துச்சுல்ல, அந்த ரூமரை அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு சூப்பராக. நம்ம ஸ்பேஸில் என்ன சொன்னோமோ அதுதான், எல்லாரும் என்ன கெஸ் பண்ணோமோ அது அப்படியே நடந்திருக்கு. தனுஷ் வந்து எந்த ஒரு காசும் கேட்கல, எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கல. வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை அதுக்குள்ள வந்து எஸ்டிஆர் 49 இப்போ இருக்க போகுதுங்கிறத வெற்றிமாறன் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வேற என்ன நேற்று இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல் நடந்துச்சு? ப்ரோ நம்ம விஷால் ப்ரோட்ட மட்டும் ஒன்று பேசிக்குவா. பேசுங்க. விஷால் ப்ரோ வந்து பொது சொத்துங்க, யார் வேணா பேசலாம். விஷால் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்கய்யா. ப்ரோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் எங்க ஆபீஸ்ல. அப்படியே நாங்க வந்து சும்மா அதை பேசி ஒர்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவர் இந்த ரேடியோல ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றவர், ஊருக்கு நம்ம ஊருக்காரர் தான். அவர்கிட்ட நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப நான் சொன்னேன், எனக்கு வந்து விஷால் ப்ரோன்னு ஒருத்தவர் தெரியும், அவர் ஆர்ஜேவா இருக்காரு அப்படின்னா. அப்ப அவர் உடனே, யார் ஆர்ஜே விஷாலா? அவர் இந்த ரீசார்ஜ் ஷோ பண்ணுவாரு அவர் தானே? அவரை நான் நல்லா பார்ப்பேன், அவரோட ஷோ எனக்கு பிடிக்கும், நான் டெய்லியும் கேட்பேன் அவரோட ஷோ, வேலை பார்த்து இப்ப கூட அதான் கேட்டு இருக்கேன்னு அவர் ஹெட்ஃபோனை வாங்கி என் காதில் வச்சு விட்டாரு. இந்த பாருங்க, நீங்க கரெக்டா நீங்க எப்ப தெரியுமா அந்த விஷாலு யுவனை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அப்ப நான் அவர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஃபாலோ பண்றேன், அவர் இந்த சினிமாலாம் நல்லா சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் பேர் வந்து வெங்கட். ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. தேங்க்யூ சோ மச் வெங்கட் ப்ரோ, ரொம்ப நன்றி சொல்லிடுங்க அவருக்கு. அதை சொல்லதான் வந்தேன், நீங்க பேசுங்க. சரி. பிரகாஷ் ப்ரோ, நிதின் இந்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது அவுட் ஆஃப் ஜோனர்ல இருந்து எடுத்து. அது என்னங்க வெள்ளையே தெரியல, அது ஹை பட்ஜெட்ன்றாங்க, ஏ சர்டிஃபைட்ன்றாங்க, சொல்லி இன்னைக்கு வர ட்ரைலர்னு போட்டானுங்க 6 மணிக்கு, இன்னும் வந்து தொலைல. அது என்னன்னு தெரியல. ரிலீஸ் ட்ரைலர். ஆனா படம் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவரோட ஜோன்லயே இல்லாம இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபரெண்டா. ஏதோ ஹை பட்ஜெட்டா ஏ சர்டிஃபைட்னு போட்டுருந்துச்சு. ஆமா, அவர் வக்கீல் சாப் ரிலீஸ் ஆகறதே தெரியாது. வக்கீல் சாப்னு ஒரு வக்கீல் சாப் டைரக்டரா? ஆமா அவர். சரி. நானியை வச்சு கூட ஒரு படம் எடுத்திருக்காரு, எம்சிஏன்னு. பிரகாஷ் அண்ணா இந்த வாட்டி மல்லு வந்துருமா சொன்ன டைம்ல?
அண்ணன் பிஸியா இருக்காரு போல. வந்துரும். ஓகே ஓகே. என்னங்க புரியல, என்ன கோடு விடுங்க அது? இல்லங்க, ஹரிஹர வீரமல்லுங்க, அது ஷார்ட் ஃபார்மா மல்லுன்னு. யா எங்க நீங்க மல்லூன்னு மலையாளத்துக்கு போயிட்டேன்யா. இன்னைக்கு அங்கேயே போறீங்க. இன்னைக்கு அவரோட வீடியோ இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதை மட்டும் போய் பாருங்க. என்னென்ன படம்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னு. எல்லாம் நம்ம பேசின கண்டென்ட் தான். அதாவது அதை கண்ணப்பா பத்தி சஜஸ்ட் பண்ணி விட்டீங்களா? இல்லங்க, அன்னைக்கு கண்ணப்பா பேசணும்ல, சொன்னா இதெல்லாம் கண்ணப்பா தெரியாம சொன்னா இருக்கிற பரவாயில்ல, படம். கிச்சா அதெல்லாம் நீங்க கிச்சா வயசு பாத்துருக்கீங்களா? 16 அப்பெல்லாம் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கிச்சா வயசு 16 எனக்கு வந்து பிரகாஷ் அண்ணன் எல்லாரும் பாத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன். சிம்ரன்லாம் இருப்பாங்க அந்த படத்துல. அதுல ஒரு சீன்லாம் ஃபன்னா இருக்கும். கிச்சா வயசு 16 கடைசி பெஞ்ச் கார்த்தி அன்னைக்கு தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் அன்னைக்கு பிரகாஷ் அண்ணன் அந்த டாபிக் பேசுறப்ப பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் வந்திருக்கு, யாராவது பாத்திருக்கீங்களா? ஜெய் வில்லனா இருப்பாரு, சுந்தர் சி போலீஸ். அந்த படம்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். பட்டாம்பூச்சி. ஒரு ஆளை சாப்பிட்டேன்னு சொல்லுவாரு, அதுல ஹனிரோஸ் வருவாங்க, ஹனிரோஸ் வருவாங்க, சூப்பரா இருக்கும். அப்படி வாங்க ஜெய். சரி ப்ரோ, இன்னைக்கு டிஎல்ல ஒரு இது பார்த்துருப்பீங்க. நம்ம நம்ம இந்த இது இருக்குல்ல, லியோ இருக்குல்ல, லியோ படம். ஆமா, அதுல வந்து எல்லாரும் இந்த பிளாஷ்பேக் தானே பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதை வந்து மாத்தி இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி லக்ஷ்மி கேட்டிருந்தாரு. அது எல்லாரும் அவங்க இது சொல்லிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. ஓகே. கீழே கமெண்ட்ஸ்ல ஒரு வெர்ஷன் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் அந்த படம் பார்த்துட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, ஒரு நிமிஷம், இன்னைக்கு இதே டாபிக்கா வச்சுப்போம், எல்லாரும் சொல்லுங்க ஒன்னொன்னு. சரி ஓகே. எனக்கு என்னன்னா, அது ரொம்ப அந்த அத ஒரு ஸ்டோரி சொன்னா, அதை என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவன் போஸ்டா போட்டா அது 1 மில்லியன் வியூஸ் போச்சு ட்விட்டர்ல. அது என்ன கதைன்னு நான் சொல்றேன். என்ன கதைன்னா, பிளாஷ்பேக்ல வந்துட்டு லியோவோட ஃபேமிலி டத்துரான்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, அந்த ரெசிபி தெரிஞ்ச ஒரே ஆளு லியோவா தான் இருப்பாரு. லியோவுக்கும் அவங்க சிஸ்டருக்கு மட்டும் தான் அந்த ரெசிபி தெரியும் எப்படி செய்யணும்ட்டு. ஸோ தங்கச்சியை கொண்டுடுறாங்க, லியோ தப்பிச்சிடுறாரு. ஸோ லியோ தெரிஞ்சாதான் அந்த ரெசிபி எப்படி செய்ய முடியும்னே இவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால லியோவை துரத்துறாங்க. ஒரு கான்கிரீட்டான ரீசன் வந்துடும், வால்டர் ஒயிட் மாதிரின்னு வைங்களேன். ஸோ அந்த ரீசனுக்காக துரத்துறாங்க. வேணான்ட்டு போன லியோ திரும்பி வந்து என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். இந்த பிளாஷ்பேக்ல நரபலி மேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ். அந்த ரெசிபினாலதான் அவங்க ஃபேமிலியே பெருசா இருக்கு. அந்த ரெசிபியை வந்துட்டு செய்ய 2 ஆளுங்களை ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே தப்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு இது கிடைக்கவே கூடாது, நடுரோட்ல நிக்கணும் அப்படின்னு தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிட்டு இருந்தோம். அதை அப்படியே டெக்ஸ்டா டைப் பண்ணி என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவன் ட்விட்டர்ல போட்டான். அது 1 மில்லியன் வியூஸ். அப்ப எல்லாரும் கீழே கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஓ நல்லா இருக்கே அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, லியோ யாருன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா, அதுக்கு ஒரு கான்கிரீட் ரீசன் இருக்காது. அது ஆமா லியோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சோம்னா மேபி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமோன்னு நினைச்சேன். இது என்னோட வெர்ஷன். பரணி ப்ரோ சொல்லுவாரு பாருங்க, இப்ப மதராசிக்கு வேற ஃபயர் விட்டுருக்காரு. அது ரெசிபி இல்லையா, ஃபார்முலா. சரி, ஃபார்முலா. பரணி ப்ரோ ஒன்னும் சொல்ல மாட்டாருங்க, அவர் சிம்பிளா சொல்லுவாரு, லியோவே வந்திருக்க கூடாதுங்க பிளாஷ்பேக்ல, அங்க என் தலைவர் சிவகார்த்திகேயன் இறங்கிருக்கணும் லியோவா அப்படின்னு இருப்பாரு. நான் தாண்டா லியோ தாஸ். மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ஒண்ணு. சாரி பாஸ், ஐ எம் ஹாப்பி வித் தட் லியோ செகண்ட் ஹாஃப். ஓகே தான் எனக்கு. அப்படியா? எனக்கு சிம்பிள் வெர்ஷன் தாங்க. அந்த போன் கால் இருக்குல்ல, ஆமா எனக்கு அந்த போன் கால் இருக்குல்ல, ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா படம் பயங்கரமா எண்ட் ஆயிருக்கும். ஒன்னும் இல்ல, அந்த இடத்துல வந்து கமல் நான் சொல்றத கேளியா, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்ற என் வெர்ஷன் சொல்ல சொன்னா நீ என் வெர்ஷன் கேட்கணும். நீ எடிட், நீ உள்ள போது எடிட் பண்ணாத, சரியா? நான் தான் டைரக்டர். ஏங்க என் வெர்ஷன் சிம்பிள் தாங்க. படம் முடியும் போது தலைவன் ரோலக்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கணும். அவ வந்து அர்ஜுனோட பையனா கொண்டு வந்து அங்க வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருக்கணும். அர்ஜுனோட பையனா ரோலக்ஸ் வந்து இருக்கணும். ஏங்க புரியலையே, ஏங்க ஆண்டனிதாஸ் பையன் விஜயா இருக்கும் போது ரோலக்ஸ் பையன், சரி ஹாரோல்டாஸோட பையன் ரோலக்ஸ் ஆகக்கூடாது. ஏன் 2 பேருக்கு என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன? இல்லங்க, இவங்க பண்றது சிகரெட்டுங்க. தலைவர் ரோலக்ஸ் வேற கையாச்சே, அது எப்படி கனெக்ட் ஆகும்ன்ற எனக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும்? ஏங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெரிட்டரியை பாத்துட்டு இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் டீல் பண்றது. இவங்க சும்மா வெளிப்படையாதாங்க சிகரெட், உள்ள வேற தானே பண்ணிட்டு இருப்பாங்க. டத்துரா அந்த ஒரு கால் வச்சிருந்தாவே அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப்கே பயங்கர ஹைப்பா இருக்கும். அந்த இன்ட்ரோல பிளாஷ்பேக் என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுங்கிறதே மறந்துருப்பாங்க. ரோலக்ஸோட ஃபேஸை காமிச்சிருந்தா. இவங்க கமலோட மூஞ்சியை காமிச்சு வச்சுட்டு
ஏங்க நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க வாங்க நம்ம அழிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க பாத்தீங்களா? அது எனக்கு மாவீரன் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். மாவீரன் அந்த வெர்ஷன் மட்டும் உன் வெர்ஷன்ல சொல்லு மாவீரா. அது ப்ளூ சட்டையோட வெர்ஷன் ப்ரோ. என்னது என்னது? அவர் ப்ளூ சட்டை அவர் வேணாம் ரிவ்யூல வேணாம் சொல்லியிருப்பாரு. மாவீரன். இவர் ஒன்னும் நான் தேசத்தை திருத்துறேன் நாட்டை காப்பாத்துறேன்லாம் கொளுத்தி விட்டுருக்க மாட்டாரு. இவரே ஃபேமிலி பஞ்சாயத்துல சண்டையாகி கொளுத்தி விட்டுருப்பாரு எல்லாத்தையும். அது தெரியாம என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம கமல் வேற போறம் போட்டு சூப்பரா கொளுத்தி விட்டு வா இந்தியா ஃபுல்லா போய் யார் என்று கொளுத்துவான்னு. தெரிகிறதா? சரி சரி ஓகே. அவரே அடுத்து கஞ்சா விக்கலாமா அப்படின்னு விக்கலாமா அந்த திட்டத்துல இருப்பாரு. இவர் அது தெரியாம போன போட்டு அப்படின்னு அது செம்ம சிரிப்பா இருக்கு அவர் சொல்லு. இருங்க இப்ப சரி நம்ம பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு பிரகாஷ் பயங்கரமா. அண்ணா பிரகாஷ் பரணி ப்ரோ ப்ரோ நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு அந்த வெர்ஷன் உண்மையாலுமே எனக்கு அதுதான் ப்ரோ. இப்ப ஏன்னா லியோ வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் ரோலக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். இப்ப இவனையும் கொல்லணும். இவருக்கு வந்து அப்பாவை கொண்டவன பழி வாங்கணும். அது ஒரு கான்கிரீட்டான ஒரு ஸ்டோரியா போகும். கமல் உள்ள வந்ததா சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அவர் நல்லவர் வில்லன். வில்லனுக்கு வில்லன் வச்சிருக்கும் போது ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃப் இருந்திருக்கும். விக்ரம்ல ஒர்க் அவுட் ஆனப்போ இதுலயே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓகே பிரகாஷ் அண்ணா இருக்கீங்களா? பரணி ப்ரோ இருக்காரு கூட. மிஸ்ஸைட் ரிப்போர்ட் ப்ரோ வந்துச்சா? பரணி ப்ரோ. இல்ல இருக்கேன். டாபிக் வந்து என்ன லியோவோட செகண்ட் ஹாஃப் கற்பனையா? ஆமாண்ணா. எப்படி உங்க நம்மளோட இருந்தது? கற்பனை. வெர்ஷனா? சரி உங்களோட ஆமாண்ணா வருஷம். உங்க வெர்ஷன். நீங்க பேசுங்க, உங்க கேக்குறேன் வெர்ஷன் நீங்க கேக்க. இப்படி இருந்திருந்தா பரவாயில்ல. இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இதை விட இது பெட்டரா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பரணி ப்ரோ அன்னைக்கு வந்துட்டு உங்க ஸ்டோரிய பார்த்துட்டு மாலம் கழுத்துமா இருந்தீங்களா? என்ன இந்த மனுஷன் சொல்லாம இல்லாம அப்படின்லாம் நான் யோசிச்சிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்கல்ல, இல்லங்க நான் கல்யாணத்துக்குலாம் யாருக்கும் எனக்கு சொல்ல மாட்டேன்னு. நான் புரியலையே. அப்படி யோசிச்சிட்டேன். அருகம்புல் மாலை போட்டது ஒரு குத்தமா? ஏங்க அருகம்புல் இல்லங்க மாலைக்கு கல்யாண மாலை எங்க உங்க கிடையாது. ஊர் சைடுல அதானே போடுவாங்க பரணி ப்ரோ? எங்க உங்க ஊர் கையில சைடுல மாலை இருக்கு. ஏங்க ஏங்க மாலை இருக்கு, கோயில் இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க. டக்குன்னு எங்களுக்கு மைண்ட் அப்படிதானே போகும். ஆமா பரணி அதனால ப்ரோ உங்க ஊர் சைடுல அதானே போடுவாங்க? அட பாவிகளா! ஏங்க நான் அது மலைக்கோட்டையில எடுத்ததுங்க. ஏங்க மலைக்கோட்டை எங்க இருக்கு? கேரளா எங்க பரணி இருக்கு? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கங்க்ராச்சுலேஷன் போடலான்ட்டு இருந்தேன். சரி எதுக்கும் கேட்டுட்டு இந்த போட்டுக்கலான்னு தான் அந்த அளவுக்கு அன்னைக்கு நைட்டு போயிடுச்சா? கேட்கட்டேன். இல்லைன்னா அப்பவே போட்டிருப்பேன். ஆனா இல்ல பரணி ப்ரோ எனக்கு அன்னைக்கு நீங்க அந்த ஸ்டோரி பிரகாஷ் அண்ணனை மீட் சொன்னதுக்கு பண்ணீங்களா? அப்புறம் ஆமா. ரொம்ப பாசிட்டிவா உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல என்ன சொன்னாரு? மனிதனே உண்மையாலுமே ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. எப்படி நேர்ல அப்படிலாம் வாய்ப்பு இருக்காரோ இல்லையே. அப்படியே தான் அவர் ஏங்க வந்துட்டு ஏங்க சோசியல் அவரு மீடியாலயும் ஊருக்குள்ள இருக்காரு. இவ்வளவு இருந்தா நாள் நல்லா பிரகாஷ் ப்ரோ கூட இருக்கணும். பேசுறாரு. ஏங்க அவர் கூட உண்மையிலுமே செல்ஃபி ரெக்கார்டிங் கேளுங்க. எடுக்கல. பிரகாஷ் அண்ணா அதான் ஆமா அவரு கூட செல்ஃபி ஆனா எடுக்கல. அங்க பிரகாஷ் அண்ணா போய் பிரகாஷ் ப்ரோ மீட் போட்டோ. பண்ணது. பிரகாஷ் ப்ரோ அப்படியே ஏங்க சொன்னாரு. எனக்கு பரணியை பார்த்தா சிரிப்பா வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. இருங்க அதிகம் பிரகாஷ் ப்ரோ வந்திருப்பங்க கூட அடுத்து. இல்ல பிரகாஷ் ப்ரோ கூட எப்ப வேணாலும் செல்ஃபி எடுத்துக்கலாம். பட் அந்த செல்ஃபி மறுபடியும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது, ப்ரோ கிடைக்காது. செல்ஃபியே இல்ல, கரெக்டா போஸ் கொடுத்து கரெக்டா இல்ல நின்னு ஏங்க எடுத்திருக்கீங்க. நான் விஷால் ப்ரோக்கு சொன்னாதான் பரணி ப்ரோக்கு சொல்றேன். பிரகாஷ் அண்ணா வந்து நைட்டியோ சுடிதார்லயோ இருந்திருந்தாருன்னா போட்டோ எடுத்திருப்பாருங்க. அவர் ஏங்க பேண்ட் ஷர்ட்ல இருந்தாங்காட்டி அவருக்கு அந்த ஞாபகம் இல்ல, ஏங்க அவ்வளவுதான். என்னங்க சம்மந்தம் இல்லாத ஒரு கற்பனையா இருக்குது. என்னங்க கற்பனை இது? ஆமா நேத்து ஏங்க என்கிட்ட நம்பர் வாங்கினது அதானே சொன்னாரு அவரு. அதேதான். என்ன இல்ல ஒரு நிமிஷம் பிரகாஷ், நான் என்னன்னா சொல்லி வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. ஆளாளு கொண்டு நல்லா வந்து பரணி, நல்லா சொன்னாரு. நான் ஒன்னும் சொல்லல பரணி. நான் வந்து சொன்னது என்னன்னா, அது மாவீரன் கரெக்டா சொல்லுவாரு. இருங்க மாவீரன் வெர்ஷனே சொல்லட்டும். மத்தவங்களாம் மாவீரன் வந்து ப்ரோ உங்க வெர்ஷன் லியோ சொல்லுங்க. வெர்ஷன் மாதிரி அவங்க வெர்ஷன் சொல்றாங்க. மாவீரன் கரெக்டா நான் சொன்னது அப்படியே படத்துல என்ன இருந்துச்சு அப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொல்லுவாரு இப்ப. அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாரு, சொல்லுங்க. இல்ல பரணியை மீட் பண்ணேன். அவரு சோசியல் மீடியால தான் அப்படி ஸ்பேஸ்ல தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவர் நேர்லயே அப்படிதான் இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா வந்துச்சு. எதுக்கு சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு பரணி கேட்டே இருந்தாருன்னு சொன்னாரு. எப்படி இருக்கு எனக்கு புரியலையே. இல்ல இப்ப பரணி, அதுவும் பேசுறீங்கல்ல அது அதே இல்ல மாதிரி. அது இல்ல கிட்டத்தட்ட அவரு மாவீரன் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளை பார்த்து அவன் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு மௌலி சொல்லுவாரு, அப்படி எடுத்துக்கூடாமா நல்ல குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு. அது மாதிரி மாவீரன் வந்து மாடுலேஷன் மாதிரி சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம ஸ்பேஸ்ல பார்த்து சில பேர் வந்து ஆன்லைன்ல ஒரு மாதிரி இருப்பாங்க பேசுவாங்க, நேர்ல பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க, இல்ல வேற மாதிரி இருப்பாங்க ஆள் பாக்குறதுக்கு. ஆனா பரணி என்னன்னா ஆன்லைன்ல எப்படி பேசுற அப்படியே, போன்ல எப்படி பேசுவா அப்படியே, ஸ்பேஸ்ல எப்படி பேசுற அப்படியே அதே மாதிரி தான் நேர்லயும் இருந்தா அப்படி. அவருடைய சில சில விஷயங்கள் வந்து நான் வந்து அவரை மாதிரி இருக்க முடியல, எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அவர் சின்ன பிள்ளைத்தனமாவே இந்த சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அதெல்லாம் பார்த்து பொறாமையா இருந்துச்சு. நம்ம அது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை தான் நான் சொன்ன வெர்ஷன். நான் சொன்ன வெர்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படியே. ஆனா சொன்னதை வந்து கேட்கற ஆளுக்கு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க நான் பாருங்க. அதை சொல்ல வந்தேன். இல்ல எனக்கு சொன்ன ஒண்ணு ஒண்ணு இது நான் எப்படி என்ன கரெக்ஷன் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல.
இன்னொன்னு அவளுடைய இல்ல பரணி, தெளிவாதானா நான் பேசுறேன். மணிமேகலையை கூட ஸ்பீக்கர் கூப்பிட்டு கூட அவங்க கூட கரெக்டா நான் சொன்ன சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி விஷால் ஒரு வெர்சன், மாவீரன் ஒரு வெர்சன், அஜித்குமார் ஒரு வெர்சன். நல்ல வேளை கமல் ப்ரோ இல்லைன்னா அவர் வந்து அவர் ஒரு வெர்சன் சொல்லியிருப்பாரு. அவர் நல்ல வேளை ஆரம்பிக்கல. இல்ல கமல் ப்ரோ சரி ரைட் ஓகே. இல்ல ஸ்பீக்கர்ல இருக்க சொல்றதுக்கு ஆரம்பிக்கல. மாப்பிள்ளை சொம்புல தண்ணி கேட்டாருங்க வெர்ஷன் மட்டும் தான் போச்சு. அதை நாங்க கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டோம், அவ்வளவுதான். சரி ஓகே பரவாயில்ல. ஆனா என்னை பத்தி ஏதாவது நல்லதா தான் சொல்லியிருப்பாரு, ஃப்ரீயா விடுங்க. நல்லதா தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வெர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படிதாங்க, சீரியஸாவே அப்படிதான். பட் ஆனா என்ன சொல்ல, இந்த வெர்ஷன் இருக்கட்டும், உங்க லியோ வெர்ஷனை சொல்லுங்க. லியோ வெர்ஷன் எனக்கு பெருசா இல்லைங்க. எனக்கு வந்துட்டு என்ன சொல்ல, வேற ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் வர வச்சிருக்கலாம். எல்சியிலேருந்து வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு கான்ஃப்ளிக்ட் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த ஒரு இஷ்யூனால இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்சியூலேருந்து இதுக்கு முன்னாடி நடிச்ச இது விக்ரம்லையோ இல்லை கைதிலையோ இருந்து ஒரு கேரக்டர் இதுக்குள்ள கொண்டு வந்து அவருக்கும் விஜய்க்கும் கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்ட்னால இவருக்கும் விஜய்க்கும் கான்ஃப்ளிக்ட், அந்த ட்ரையாங்கிள் கான்ஃப்ளிக்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா மேபி வந்துட்டு இதுல இவரை பழி வாங்கிட்டாரு, அடுத்த இதுல வந்துட்டு இன்னொரு கான்ஃப்ளிக்ட் வரும்ல, அந்த லீடு கொடுத்து முடிச்சு அப்படி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஜெகன் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ என்னோட இது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி இல்லை. ஆனா எனக்கு அது தோணுச்சு என்னன்னா, நான் அந்த படம் பார்க்கும்போதே அவர் நான் லியோ இல்லை பாருல. சொல்ல போனா நான் ஒரு பாதி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரும்போது நான் நம்பிட்டேன், சரி இவர் லியோ இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே வந்துட்டு அந்த காஃபி ஷாப் வச்சிருக்கிற ஒரு லியோ இல்லாம இன்னொரு விஜய் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. இல்ல ப்ரோ, நானும் லைட்டா படம் பாக்குறப்ப த்ரிஷா கிட்ட அந்த பேட் வேர்ட் பேசுறப்ப நான் கூட நினைச்சேன் இல்லதான் போல மனுஷன் அப்படின்ற மாதிரி. ஆமா நான் நம்பிட்டேன், சரி லியோ இல்ல. நான் டவுட் பட்டேன். அப்புறமேட்டு இவ்வளவு அவர் ஃபோன் கால் வருதுல்ல, சொல்லிக்கிட்டே இருப்பாருல விஜய் அப்படின்னாங்க. அது ரூமர் வந்துச்சுங்க, அது படத்துக்கு முன்னாடி. இல்ல அவரு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னாங்க. சொல்லவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார். படம் பாதி படத்துக்கு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானே ஒரு சீசன்ல பார்க்கும்போது நம்பிட்டேன், சரி லியோ இல்லதான் போல இருக்கு அப்படின்ட்டு. அது அப்படியே மீண்டா வந்து நல்லா இருந்திருக்கும். ஓகே ஓகே. இன்னைக்கு ஆனா அதுக்கப்புறம் அவர் நான் தான் லியோன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது என்னடா அது அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு நான் மார்கன் படம் பார்த்தேன், யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துவாங்க. கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கு எனக்கு. அந்த ஃபைனல் ஆக்ட் அந்த கில்லரோட மோட்டிவ் வந்துட்டு எனக்கு பெருசா வந்து அது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அந்த ரீசன் மட்டும்தான் எனக்கு வந்து பெருசா ஒர்க் ஆகல. மற்றபடி அவங்க வந்து எடுத்துக்கிட்ட விதம், அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம்லாம் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அது ஒரு சீன் ஒன்று வரும், செம்மையா இருந்துச்சு, மிரட்டி விட்டாங்க. அது சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. நான் பார்க்குறப்போ அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒரு 10 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்துச்சு. நமக்கு அந்த கில்லர் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாம இருக்கிறது தான் அதோட சுவாரஸ்யம். அதை வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்க அதை வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த கடைசியில அந்த ரீசன் மட்டும்தான் வந்துட்டு பெருசா கன்விக்ஷனா இல்லை அந்த கில்லரோட இது. பட் மற்றபடி அது வந்து தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன குறை மட்டும்தானே தவிர தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படம். ஸோ யாராவது வந்து பக்கத்துல தேட்டர்ல ஓடிச்சுன்னா போய் பார்த்துவாங்க. இன்னைக்கு பிஸி ஒர்க்கு வீட்டில் இருந்தாலும் நான் வந்துட்டு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு சரி மத்தியானம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். போனா பார்க் பண்ணா பார்க்கிங் சார்ஜ் 20 ரூபா கொடுங்கண்ணா. எனக்கு செம்ம ஷாக்கு. நான் கேரளால ஒரு தடவை கூட பார்க்கிங் சார்ஜ் கொடுத்தது இல்லை, எக்ஸப்ட் மால் சிங்கிள் ஸ்கிரீன்ல ஒரு தடவை கூட. ஏன்னா செம்ம ஷாக்கு நீங்க சொல்றது. ஏங்க சீரியஸா சொல்றேங்க, எவ்வளவு வாட்டி நான் தேட்டர் போயிருக்கேன் வண்டியில, ஒரு தடவை கூட நான் வந்து பார்க்கிங் சார்ஜ் கொடுத்தது இல்லைங்க. போனோன்னு 20 ரூபா. நிஜமாலுமா? ஆமா, ஒரு தேட்டர் கூட நான் கொடுத்தது இல்லை பார்க்கிங் சார்ஜ். சீரியஸா நான் வந்து இந்த பிவிஆர் மால் போனா மட்டும்தான் வந்து பிவிஆர் இல்லங்க கொடுத்தது இல்லையா, அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கங்க. எந்த இதுலயுமே பார்க்கிங் சார்ஜ் கேட்கவே மாட்டாங்க, எந்த தேட்டர்லயுமே. ஒரு எனக்கு சீரியஸா சொல்றேன், போனோன்னு 20 ரூபா கேட்டேன்னு ஷாக்கு. அவன் சொன்னா ஒரு ஷோக்கு 20 ரூபாங்க. சரி நான் 2 ஷோ பேக் டு பேக் பார்க்கணும்னா அப்ப 40 ரூபாங்கன்றான். எனக்கெல்லாம் தூக்கி வாரி இதை ஏமாத்திட்டாங்க ப்ரோ உங்களை. அப்படிலாம் இல்ல ப்ரோ. நீங்க வேற. நான் வந்துட்டு இது இல்ல ப்ரோ, இது இருக்கு ஒரு இடத்துல ஹவர்ஸ் சொல்றீங்க. நீங்க எதுக்கு ப்ரோ அதெல்லாம் சொல்றீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, ஹவர்ஸ் கணக்கு போட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி லேட்டா வந்தா டைமிங் வருங்க அந்த பில்லுல. சிங்கிள் ஸ்கிரீன்ல எல்லாம் அப்படி வாங்க மாட்டாங்க ப்ரோ. பரணி, ஹவர்ஸ்லாம் மால்ஸ்க்கு தான். பரணி
இல்ல ஊர் உலகத்துல என்ன நடைமுறைன்னு சொல்லுங்களேன். நம்மளாம் 2 படத்துக்கு போறோம்னா, அண்ணே நான் 2 படத்துக்கு போறேன்னா 2 டிக்கெட் கொடுத்து வாங்கினா நம்ம தான் இழிச்சவை. ஓகேவா? ஒரு படத்துக்கு போறோமா, டிக்கெட் எடுத்தோமா, நம்ம பாட்டுக்கு போகணும். நம்ம இஷ்டத்துக்கு வண்டி எடுத்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும். போகும்போது வெளியே கேட்ல டோக்கன் கேட்பாங்க, கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதை எட்டி பிரிச்சு பாக்குறது, கவுண்ட் டேட்டு பாக்குறது. நான்லாம் ரம்பா தேட்டர்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுவேன். சில நேரம் எடுத்துட்டு அடுத்த வாட்டி படத்துக்கு போகும்போது அந்த டோக்கன் கொடுத்துட்டு வந்துருவேன். அப்படிலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க போன தோக்கு இந்த தோக்கு சேர்த்து டிக்கெட் கேட்பீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் என்ன தெரியாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாது. ஆனா தலைவா இல்லனா இன்னொன்னு பண்ணுங்க பரணி ப்ரோ, கையில காசு இருக்கான்னு பாருங்க. இல்ல பல விஷயம் வந்துட்டு இருக்கான் ப்ரோன்றுங்க. இல்ல பல விஷயம் இருக்கு அதுல. ஆனா அதெல்லாம் நைட் ஷோ போனா டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நைட் ஷோல வந்து ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க ரிட்டர்னுக்கு. நைட் ஷோ பகல் ஷோல தான் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க நைட் ஷோ அவங்க 2 மணி வரைக்கும் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா சம்பளம் தரணும்னு அது ஒருத்தர் 2 பேர் எடுக்காம போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இருப்பேன். நான் அதெல்லாம் ரெகுலரா நைட் ஷோ போனா டிக்கெட் எடுக்கல, நேரா போட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களும் செய்வேன். பெரிய நடிகர் படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர் வாசலே போட்டு போயிருவேன். அதெல்லாம் எடுக்க ஏன்னா தியேட்டர் வாசல் ஏகப்பட்ட வண்டி நிற்கும். அன்னைக்கெல்லாம் டிக்கெட் நீங்க போய் எனக்கு 2 படம் பாக்குறேன் 2 டிக்கெட் கூட நான் அப்பெல்லாம் கிடைக்கிறேன். ஆனா ரூல்ஸ் படி அவங்க வந்து ஒரு ஷோக்கு தான் கணக்கு. ஓகேங்களா? அடுத்த ஷோக்கு டிக்கெட் எடுத்து ஆகணும். ஆனா நம்ம அதில் யாரும் அங்கே செக் பண்ண போறதெல்லாம் கிடையாது. நீங்களா வாண்டடா பார்த்தா உங்க முகத்தை பார்த்து வேணா 2 டிக்கெட் நீங்க சொல்றதை வச்சே கேட்டு 2 டிக்கெட்ல நீங்க 4 டிக்கெட்டை கூட நீங்க வாங்கிக்கலாம். ஹவர்லி ரேட்னு சொல்லி ஏமாத்தி கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு டாபிக் போவோம். நமக்கு என்னன்னா கரெக்டா எக்ஸாக்டா இன்னைக்கு வந்து 6 மாசம் முடியுது இந்த வருஷத்துல. இந்த 6 மாசத்துல உங்களை ரொம்ப மகிழ்விச்ச உங்களுடைய மிக பெரும் ஃபேவரேட் படங்கள் என்னென்ன? ஆளுக்கு ஒவ்வொன்னு சொன்னா போதும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த லிஸ்ட் போவோம். இதுதான் நீங்க பேசலாமான்னு எனக்கு ஒரு 2-3 கேள்வி இருக்கு. அது மட்டும் நான் முடிச்சிடறேன். ஏன்னா நான் சாப்பிட போகணும் ஆஃப்லைன். கேட்டு இல்ல பொறுமையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கு போங்க. பொறுமையா நீ இதான் டாபிக் பொறுமையா பேசிட்டு போகலாம். சொல்லுங்க. இது நீங்க சொன்ன அந்த மசோதா பார்த்துட்டேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். ஓகே. ஆனா மசோதா இல்ல, மசோதா ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி இல்ல. பட் ஆனா அந்த அவங்க பண்ற அந்த விஷயங்கள்லாம் நம்மளை கொஞ்சம் அப்படியே பயன்படுத்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த மசூதா அவங்க கொஞ்சம் டெரரா தான் இருக்கிறாங்க. மூஞ்சே காட்டலனாலும் கொஞ்சம் பயன்படுத்துறாங்க. பிரகாஷ் ப்ரோ உங்க வெர்ஷன் சொல்லுங்க. ஓகே. அந்த உங்க வெர்ஷன் சொல்லுங்க. கண்ணப்பா ரிவ்யூகின்னு சொன்னோம்னா இல்ல கண்ணப்பா ரிவ்யூகின்னு பண்ணா இல்ல அவர் 2-3 கேள்வி இருக்குறாருங்க. அவர் 2-3 கேள்வி கேட்டாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி தான் முடிச்சு இருக்கு. 2வது கேள்வி 3வது கேள்வி முடிப்போம். அடுத்தது வருவோம். அது ஒண்ணு. அப்புறமேட்டு இந்த பரணி ப்ரோ அன்னைக்கு லாஸ்ட் ஆஃப் அஸ் சொன்னாருன்னு அதை பார்த்துட்டு இருக்கேன். சீசன் 1 முடிச்சுட்டேன். சீசன் 2ல எபிசோட் 4 உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதுல அந்த சிட்டாட்டல்ங்கிற அந்த ஊர்ல அவங்க வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகி அவங்க சுத்திட்டு அந்த ஹுல்ஃப் அப்படிங்கிற அந்த டீமை தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு சீன் கட் பண்ணி போடுறாங்க. போடும்போது 11 இயர்ஸ் லேட்டர்னு போடுறாங்க. ஆனா அந்த 11 இயர்ஸ் லேட்டர்னு போட்டும் அதே காஸ்டியூமு அதே வயசுல அந்த வேலையை எப்படி தேடிட்டு இருக்காங்களோ இன்னும் அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்லயே இருக்கிறாங்க. அது கரெக்டுங்களா? அந்த 11 இயர்ஸ் தான் கரெக்டா, இல்ல அது ஏதாச்சும் மிஸ்டேக்கா, இல்ல அது யாராவது பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அவங்க இவங்க ஆபியோட ஸ்டோரி சொல்றீங்களா? ஆமா. ஆபி ஸ்டோரி தான் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வரும். இல்ல அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாங்க அந்த 2 பொண்ணுங்க அந்த சிட்டாட்டல் வருவாங்கல்ல, அந்த ஊருக்குள்ள வருவாங்கல்ல. ஊருக்குள்ள வந்தோம்னா ஊரே ஒரு மாதிரி இது. அந்த ஜோவை கொண்டவங்க இங்கதான் இருக்காங்க உல்ஃபு அப்படின்ட்டு. 11 இயர்ஸ் லேட்டர் கிடையாது. 2 இயர்ஸ் லேட்டர் 1 இயர் லேட்டர் அப்படிதானே இருக்கும். 11 இயர்ஸ் லேட்டர்னு வருது. நான் 2 டைம் பேக்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறேன். எனக்கு அது டவுட். 11 வருஷம்னா வந்து 2 இயர்ஸ் லேட்டர்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் லேட்டர்னு நினைக்கிறேன். 11 வருஷம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஐயோ எனக்கு நான் ஞாபகம் இல்லை. பட் என்னோட கெஸ் நான் என்னோட ஞாபகம் வரைக்கும் நான் வச்சு சொல்லும்போது 2 இயர்ஸ் தான், 2 வருஷம் தான் இருக்கும் மோஸ்ட் லைக்லி. அதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஞாபகம் இருக்காது. போறப்ப உள்ள போறது தானே சொல்றீங்க? அந்த சிட்டிக்குள்ள போறது தானே? அந்த சிட்டிக்குள்ள சிட்டாட்டல் அந்த ஊருக்குள்ள போகும்போது ஒரு 2-3 பில்டிங் எல்லாம் தாண்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க அதே பில்டிங்ல ப்ரோ. அப்படிதான் இருக்காங்க. ஆனா 11 இயர்ஸ் லேட்டர்ன்ட்டு அகைன் காட்டுறாங்க. எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வோல்ஃபை கண்டுபிடிக்கணும், தேடணும் அப்படின்னு இன்னும் சுத்திட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, நான் பார்த்து ஞாபகம் வச்சுனா சொல்றேன். சரி ஓகே ப்ரோ, அது ஒண்ணு. அப்புறம் நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறமேட்டு அந்த சீன்லயே வந்துட்டு அப்புறமேட்டு அவங்க அந்த 2 பொண்ணுங்களும் என்னன்றாங்க, அந்த இன்னொரு பொண்ணு என்னங்குது, நான் அப்பாவா போவாங்குது, இந்த பொண்ணு நான் கன்சீவா இருக்குன்றது அது எனக்கு புரியவே இல்லை.
அந்த சீனு சொதப்பிட்டாங்கங்க சீரியஸ்ல. இது கேம்ல சூப்பரா இருக்கும் அந்த சீனு. அது பார்த்த உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கோவப்படும் அதுல ஆக்சுவலா. கேம்ல சொல்றேன். அப்புறம் ஏன் என் கூட வந்த அப்படின்ற மாரி கோவப்படும். பட் இதுல ஒரு மாரி பாசமா ஒரு மாரி காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அந்த இது கஞ்சா செடி வச்சிருப்பான்ல ஒரு ஆமா பையன். ஆமா 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 அவன் தான் வந்துட்டு இந்த ஒரிஜினல் அப்பா. பட் இவங்க 2 பேரும் ஒரு மாரி லெஸ்பியனா மூவ் பண்றதுனால வந்துட்டு அவ வந்து அப்படி சொல்லுவா. அவ்வளவுதான். ஓ அப்பா நான் ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். இவங்க 2 பேரும் லெஸ்பியனு எப்படிடா அப்பாங்கிறது எப்படிதான் முதல்ல எங்கிருந்து அந்த குழந்தை வந்துச்சுன்னு எனக்கு தலை ரஜினி சொல்ற மாதிரி ஓ மை காட் தலை ஒரு சுத்திருச்சு. நிமிஷம் தலை சுத்திருச்சு. ஓகே ஓகே. ஓகே. அந்த அந்த ஒரு இந்த 7-11 ஏதோ ஒரு கடையில எல்லாம் செடி வச்சிட்டு இருப்பானே அவனா? அதான் அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து கஞ்சா செடி வச்சிருப்பான். அதேதான். ஓகே ஓகே அவன்தான் ஓகே அவன்தான் எக்ஸ். ஓகே ப்ரோ. அப்புறம் இது இந்த அன்சார்ட்டட் கேம் இருக்குல்ல, ஆமா. அது படமா இருக்கா? ஒரு நான் பார்த்த மாதிரி பார்த்தேன். இல்ல அதுல வர சில சீன்ஸ் பேஸ் பண்ணி படமா எடுத்தாங்க. டாம் ஹாலண்ட் வச்சு ஒரு படம் இருக்கு. டாம் ஹாலண்ட் வச்சு படம் எடுத்தாங்க. ஒரே ஒரு படம் தான் இருக்கு. படம்லாம் ஒண்ணும் பெருசாவே இல்லைங்க. கேம் அது ஒரு தாறுமாறு சம்பவம். அது வேற லெவல்ல இருக்கும். கம்பேர் பண்றப்ப படம் வந்துட்டு நீங்க பாக்குறதுனா பாருங்க, ஒரு மாதிரி டைம் பாஸ் ஆகும். ஆமா கேம் அளவுக்கு இருக்காது. பட் ஆனா அந்த ஒரு சீன் மட்டும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இது ஏர்கிராஃப்ட்ல வர சீன் மட்டும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே ப்ரோ ஓகே. ஆனா கேம் தான் தரமா இருக்கும். ஆமா நான் முடிச்சிட்டேன். அந்த 3 கேமே முடிச்சேன். வேற லெவல்ல இருந்துச்சு. 4 இருக்கே ப்ரோ. 5 இருக்கு. 5 இருக்கு. லாஸ்ட் லெகசி சேர்த்து 5. லாஸ்ட் லெகசி நான் விளையாண்டேன். 3 ஓ அப்ப பழசு 2 விளையாடலனா. அதெல்லாம் PS3 ஏதோ இருக்குன்னாங்க. RPCS3 எமுலேட்டர் வச்சு விளையாடுங்க. ஏங்க ரெண்டாவது பார்ட் தாங்க ஓஜி. கரெக்ட். சரி பிரகாஷ் ப்ரோ வீடியோ கேம் பத்தி பேசினா டென்ஷன் ஆறாரு. நம்ம பேக் டு சினிமா வரலாம். ஆமா இப்போ என்ன டாபிக்னாரு 2025 பெஸ்ட் ஃபிலிம். எஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல ரிலீஸ் ஆனது. நானே ஆரம்பிக்கிறேன். டிராகன். சூப்பர் ப்ரோ. அடுத்து அஜித் குமார் ப்ரோ. காணோம். மாவீரன் ப்ரோ. நான் வந்து வீர தீரசூரன் சொல்லுவேன். பட் அதை விட ரொம்ப பிடிச்ச படம் பக்கத்து லாங்குவேஜ் படம். அதை சொல்லாம பக்கத்து லாங்குவேஜா? ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜ் போலாம். வீர தீரசூரன் தான் எனக்கு இந்த வருஷம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. சூப்பர் ப்ரோ. அதர் லாங்குவேஜ் சொல்லிருங்க பாத்துக்கலாம். அதர் லாங்குவேஜ்ல ஒண்ணு நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லிக்கலாம். சித்தாரே தான். சித்தாரே. சித்தாரே ஜமீன் பார். சூப்பர் ப்ரோ. ஜெகன் ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ நமக்கு எப்பயும் GPU தான். GPU சூப்பர் ப்ரோ. விக்கி ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ அவரு பெஸ்ட் ஃபிலிம் கேட்டாரா இல்ல உங்களை ஹாப்பியா பெஸ்ட் ஃபிலிம்லாம் கேட்கல. பெஸ்ட் ஃபிலிம்னு கேட்கல. உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம் இந்த வருஷத்துல நீங்க தான் இந்த 6 மாசம் ஆயிருக்கு. 6 மாசம் இந்த ஒரு படம் செம்மப்பா நான் வந்து செம்மையா என்ஜாய் பண்ண எனக்கு இதுதான் ஃபேவரட். அது உங்க பாஷையில பெஸ்ட் சொன்னா ஏன்னா உங்களுக்கு எது ஃபேவரட் அதுதான் பெஸ்ட். பெஸ்ட் வேற ஃபேவரட் வேற. எப்பவுமே பெஸ்ட் ஃபிலிம்ங்கிறது வேற, ஃபேவரட் ஃபிலிம்ங்கிறது வேற. நமக்கு ஃபேவரட்ங்கிறத பெஸ்ட்னு சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. அதனால அந்த கேட்டகரி நீங்க சொன்னாலும் சரி. ஓகே நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இந்த வருஷம் குட் பேட் அக்லி. அப்புறம் அதர் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச படம் படக்கலம் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆலப்புழா ஜிம்கானா விட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா 2000 பேர் இந்த படம் சொல்லிட்டீங்க. ஆனா பரணி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ்னு சொன்ன அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் அதனாலதான் நான் பார்க்கல. பரணி ஆவரேஜ்னு சொல்றான்னு பார்க்கல. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அந்த எடிட்ட போட்டு அந்த படத்தை பார்க்க வச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும் ப்ரோ கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். இல்லங்க பரணி நல்லா இருக்க படத்தை ஆவரேஜ் அப்படியா? இந்த படத்தை ரொம்ப ஆவரேஜ் அப்படியா? அதனால எப்படியும் நல்லா இருக்காது. பரணி ஒரு தடவை சொன்னீங்க ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம் ஆவரேஜ். நாங்க எதுவும் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பார்த்தேன் நானே. எனக்கு அந்த படத்தை பத்தி நான் பெருசா ரிவ்யூ பார்க்கல. நான் OTTல வந்த உடனே பார்த்தேன். அதனாலதான் பார்க்கல. அதை பார்க்கலாம். சரி இந்த இது முடியட்டும். இந்த பாய்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பெண்டிங் இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் நான் அனுப்பிச்சுட்டேன் அப்படி பரணி. அதுக்கு முன்னாடி மாவீரன் ஒன்று அனுப்பிச்சுட்டாரு, அதையும் பார்க்கணும். அந்த படத்துக்கு எடிட் எவ்வளவு எடிட் வந்துச்சு ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல அந்த இவரை வச்சு சந்திப்பு. அப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். எதையுமே பார்க்கல நான். ஒண்ணு கூட பார்க்கல நினைக்கிறேன். ஒண்ணுமே தெரியாது. டாபிக் என்ன படத்தை என்ன இல்ல அது என்ன ஜானர்னு கூட தெரியாது. அதனால வந்து பாப்போம். உண்மையா இதெல்லாம் முடிச்சிட்டு பாப்போம். நீங்க அது எதுமே தெரியாத ப்ரோ நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது பார்க்கலாம். இந்த பிரபுலாம்
ப்ரோ சொல்லாதீங்க, விடுங்க விடுங்க. விடுங்க 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 விடுங்க. நான் அதுதான் சொல்றேன். இதே ஸ்பேஸ்ல நான் வந்து அதோட ஸ்பாய்லர் நான் பேசியிருக்கேன். பட் ஆனா பிரகாஷ் ப்ரோ அது கேட்கல போல. ஸோ அதனால ஃப்ரீயா விட்டுருங்க. அவர் அப்படியே சர்ப்ரைஸா பார்க்கட்டும். நானும் அதை பார்த்ததுனால வந்து எனக்கு இன்ட்ரோல் பிளாக்கே வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு படம் வந்து ஆவரேஜா தான் இருந்துச்சு. சீரியஸா சொல்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இடத்துல ரொம்ப இடத்துல வந்து ஃபிளாட்டா போன மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெச்சா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான். அதுவும் இல்லாம எனக்கு ஃபைனல் ஆக்ட் வந்து எல்லாருமே பிடிச்சிருக்குனாங்க. பட் எனக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்துச்சு லாஸ்ட் கொஞ்சம் நேரம் மட்டும். பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துக்கலாமோன்னு எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சு. பட் உங்க நான் இங்கேயும் இல்லை, கேரளால பார்த்த எல்லாருமே அந்த படம் வந்து ஹிட் படம். ஆக்சுவலா நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு ஹக் சீன் இருக்குல்ல, கட்டி பிடிக்கிற சீன், அதெல்லாம் செம கிளாப்ஸ். சரி ப்ரோ, பெஸ்ட் மூவி நீங்க சொல்லுங்க. எஸ்கே படம் வரல, இருந்தாலும் நானா சொல்லுங்க. எனக்கு இல்ல எனக்கு வந்து டிராகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் ரொம்ப தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கண்டென்ட்டாவும் சரி, படமாவும் சரி, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம் வந்து டிராகன் தமிழ்ல. மலையாளத்துல இது அதர் லாங்குவேஜ்னு வரப்போ எனக்கு வந்து இது தொடரும். நான் சொல்லுவேன், நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தொடரும். எனக்கு வந்து தமிழ்ல டிராகனு, அது வருஷத்தோட பெஸ்ட் ரைட்டிங் எல்லாமே டிராகன் தான். அதே மாதிரி தெலுங்குல வந்து பிள்ளைங்களை சொன்னா ஒரு மாதிரி நினைச்சுக்காதீங்க, தாக்கு மகராஜ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாக்கு மகராஜ். அது பிஜிஎம் நம்ம பாலையா எல்லாமே மாஸ் பண்ணிட்டாரு. மலையாளத்தில் வந்து இந்த படம் ஏங்க யோ யோ என்ன இந்த என்ன எத்தனை இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்க எல்லாத்துலயும் போகக்கூடாது. ஒண்ணு அந்த கதையே கிடையாது. என்ன நான் இன்னும் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு போறீங்க. சரி நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. மலையாளத்துல வந்து இந்த படம் இவரு ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு ப்ரோ, பரணி ப்ரோ. அந்த படம் பேர் டக்கு ஞாபகம் ஆபீசர் ஆன் டியூட்டி. அந்த படம் தான். சூப்பர் ப்ரோ. ப்ரோ என்ன டாபிக்? எனக்கு பக் ஆயிருச்சு. சொல்லுனா நீங்க பேசுனது பெஸ்ட் ஃபிலிம். பெஸ்ட் ஃபிலிம் இல்ல, உங்க ஃபேவரட் ஃபிலிம். உங்க ஃபேவரட் ஃபிலிம் நீங்க என்ஜாய் பண்ண தலைவா. படம். எனக்கு நான் சொல்லவா தலைவா, நான் ஒண்ணுதான் சொன்னேன். நான் வந்துட்டு 2 மட்டும் நாங்க சொல்லிடுறேன். மட்டும் 150 சொன்னோம். ஏங்க கமல் சொன்னாரு இல்லங்க, என்னங்க நியாயமாங்க அது? அதர் லாங்குவேஜ்ல ஒன்னு, ஓகே, நான் அதர் லாங்குவேஜ்ல ஒண்ணே சொல்லிக்கிறேன். F1 ரொம்ப பிடிச்சது இந்த வருஷம் கடைசி வரைக்கும். அந்த படம் ஏங்க அந்த படம் அத போய் பாருங்க. இந்தியாக்குள்ள சொல்லுங்க ப்ரோ, விஷால் ப்ரோ. இந்தியாக்குள்ள இடியாப்பமா? இந்தியாக்குள்ள சொல்லுங்க. இந்தியாக்குள்ள சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகன் ஒரு ஹிந்தி படம், அது ரொம்ப பிடிச்சது. ஓகே 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 ஓகே. அது எல்லாரும் இல்ல, சுகுமார் அண்ணா என்ன கிழிச்சு விட்டார் அந்த படம் பார்த்துட்டு. அதனால விஷால் ப்ரோ நீங்க மார்கன் பாத்தீங்களா? இல்ல தலைவா, நாளைக்கு தான் போணும். ஏன் இல்ல தலைவா, நான் F1 கொஞ்சம் வேலை இருந்துச்சு 2 நாளா, கான்செப்ட் வேலை. சரி நீங்க போங்க, உங்களுக்கு படம் பிடிக்கும் விஷால். பரணி ப்ரோ அவரு சனிக்கிழமை மதுரையில ஹிப்ஹாப் தமிழா கான்செர்ட் நடந்துச்சு. அதுக்கு அவர்தான் ஹோஸ்ட். அதுல அவர்தான் ஹோஸ்டே. ப்ரோ விஷால் ப்ரோ என் ஃப்ரெண்ட் அங்க 2 பேர் இருந்தாங்க ப்ரோ. ஹிப்ஹாப் தமிழா கான்செர்ட்ல என் ஃப்ரெண்ட் 2 பேர் வந்திருந்தாங்க. நான் விஷால் ப்ரோ நீங்க ஸ்டோரி பாத்தீங்களான்னு தெரியல, என் கூட ஒருத்தவங்க இருந்தாங்கல. ஆமா, அவங்க ஹிப்ஹாப் தமிழா கான்செர்ட் தான். ஏங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கு. ஏங்க மதுரைக்கு வந்திருக்காங்க, அதுவும் என்னங்க டிஜே பிளாக் கூட போட்டோ எல்லாம் போட்டுருந்தாரு ப்ரோ. ஏங்க என்கிட்ட சொல்லாம பரணி, என்ன பரணி, பசங்க வந்திருந்தாலும் அவங்க பார்த்து போயிடுவாங்க கரெக்டா. கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ஆகுதுன்னு நான் என்ன அந்த வேலை சொல்லல. அவங்க பிளான்டா தான் வந்தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப அவங்க சென்னையில சரி சும்மா விளையாட்டு. சென்னைக்குலாம் வருவாங்களா? சென்னையில தாங்க இருக்காங்க இப்போ. பரணி ப்ரோ அவ்வளவுதான், சென்னையில போயிடுவாங்க ப்ரோ. இது இந்த மார்கன் பாத்தீங்களா? நான் அந்த யூடியூப்ல வந்து அந்த 6 மினிட்ஸ் ஒரு இது மாதிரி வந்துச்சு இல்ல, ஒரு கிளிப்ஸ், அது நான் பார்த்தேன். அதுல வர அதான் கண்டென்ட், அந்த மோட்டிவ் மட்டும்தான் நான் படம் பேலன்ஸ் இருக்கிறது. ஆமா ப்ரோ, அந்த பையனோட அந்த வர ஒருத்தரோட கதை அவ்வளவுதான். அதான் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும். அதுவும் அப்புறம் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதும். இல்ல அதுல காட்டுறவன் அந்த கில்ல வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வந்து போடுறான்ல பின்னாடி இருந்து வந்து. அதான் அதை கண்டுபிடிக்கிறது தான். கில்லர் அவன் தானா? ஒன்னு கேக்குறேன். ஸ்னீக் பீக் பார்க்கல, இவ்வளவுத்தையும் கேட்டு தியேட்டர்ல போய் 170 ரூபா கொடுத்து என்ன பார்க்க போறீங்க எனக்கு புரியல. இல்ல அவங்க யூடியூப்லயே போட்டு விட்டாங்க ப்ரோ. அத பாருங்க, எதுவுமே தெரியாம பாருங்க, படம் பாக்குறான்டா.
அதுதாங்க பெட்ரு. அது த்ரில்லர் படம் சொல்றேன். மத்த படம் கமர்ஷியல் படம்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம். பட் த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், கொலகாரனை கண்டுபிடிக்கிற த்ரில்லர், ஹூ டன் இட் கான்செப்ட் இந்த மாதிரி வந்துட்டாலே எதுவுமே தெரியாம ஜீரோ அப்படிங்கிற மைண்ட் செட்ல போனீங்கன்னா எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணும் உங்களுக்கு. படத்துல ஒண்ணு மட்டும் இல்லை, இல்லை எனக்கு இந்த படத்துல நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமே இவங்க வந்து கேரக்டர் இன்ட்ரோன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அந்த ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல இருந்து அப்புறம் கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ்ல இருந்து அவங்க படத்துக்கு விட்டுட்டு இருக்க போஸ்டர் வரைக்கும் இப்போ வரைக்கும் விட்டுட்டு இருக்காங்களா போஸ்டர்ஸ், வெற்றி நடை போடுகிறது போஸ்டர், அது பூராமே அது போக ட்ரைலர் எல்லாமே மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். அதுவே மிகப்பெரிய வெற்றி. இப்படி மிஸ்லீட் பண்ணி நம்ம தியேட்டர்ல பார்க்கணும் டோட்டல் சர்ப்ரைஸா இருக்கிறதா படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம போங்க. இல்ல ப்ரோ, அதுதான் அது எனக்கு ஏன் பிரகாஷ் ப்ரோ, டவுட்னா இப்பதான் நானும் 11 அக்ரி பார்த்தோம்ல, பண்றேன். சேம் அதே மாதிரி ஏதாச்சும் இந்த ஏதாவது சின்ன வயசுல ஏதாவது நடந்து அதுக்கு அந்த மோட்டிவ் அந்த மாதிரி வருமா அப்படின்ட்டு. நீங்க போய் பாருங்களேன் இந்த படம். அப்படிலாம் ரிப்பீட் பாங்க. இந்த படம் வந்து உடனே சொல்றாங்க ரிப்பீட்டட் சீன்ஸ் எதுவும் கிடையாது, கிளிச்சே சீன்ஸ் எதுவும் கிடையாது இந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும். அதாவது இந்த கொலை நடக்கிறதுங்கிறத தாண்டி மற்ற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இந்த படத்துல வந்து கான்செப்ட் புதுசு. அவங்க வந்து கான்செப்டுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் சொல்றாங்க, அது நமக்கு புதுசா இருக்கும். அப்படியே டோட்டலா செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு விஷயம் அதோட ஆட் பண்றாங்க. அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ்ல இன்னொரு விஷயம் ஆட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது எப்படின்னா லேயரா ஆட் பண்ணி க்ரீம் ஒரு கேக் வச்சு உங்க கேக் மேல அப்படியே ஸ்டஃப் அப்படியே ஏற்றிட்டு போய் திரும்ப அதுக்கு மேல ஒரு க்ரீம் தடவி அதுக்கு மேல ஒரு லேயர்ல வந்து உங்களுக்கு டேஸ்ட் ஏதாவது கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா சில குறைகளை வந்து இந்த படம் மறைக்குது. எப்படின்னா இப்படி கொடுக்கறதுனாலே மறைக்குது. வேகமா போகுது. எடிட்டிங் பேட்டர்ன் புதுசா இருக்கு. ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க. டேரக்டர் ஒரு எடிட்டருங்கிறனால அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது ரொம்ப நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் சொல்றதா சொல்றேன். படம் ஆகா ஓக படம் அப்படி ஐயோ அம்மா படம்லாம் இல்லை. விஜயாண்டனி படங்கள்ல பெஸ்ட். ரீசெண்ட் த்ரில்லர் படங்கள்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. உங்களுக்கு புதுசான ஒரு புதுசா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் புதுசா பார்த்தோம்னா அதுவும் த்ரில்லர் படங்கள்ல புதுசா பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ 11 ஒரு படம் பார்த்தோம்ல, அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க விசில் படத்துல இருந்து இது மாதிரி கான்செப்ட்னு. இதுல பிரசன்டேஷன் உங்களுக்கு புதுசா இருக்கு. நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணு வச்சுங்களேன். 11 படத்துல நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியா கொலை பண்றான். அவனுக்கு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக் சப்போர்ட் பண்ண வைக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் பிளாஷ்பேக் வைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா நீங்க பிளாஷ்பேக் எங்க ஜெயிக்கும்னா நீங்க அது மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வச்சா ஜெயிக்கும். மற்றபடி அவங்க ரிப்பீட்டடா அவன் அவங்களுக்கு நான் அவனை இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெகுலர் டெம்ப்ளேட் ராட்சசன் பிளாஷ்பேக்கே வந்து ரெகுலர் டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா? அது ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் பிளாஷ்பேக். அவ்வளவு சூப்பர் படத்துலயே ரெகுலர் டெம்ப்ளேட் மிஸ்கின் பிளாஷ்பேக் படம் கூட வச்சிருந்தாங்க. இப்பதானே இருக்கும். அது ஒரு ஆனா படம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த உதயநிதி இருப்பாரு, அதுலயும் அந்த வில்லனை வந்துட்டு கடைசியில அப்பெல்லாம் நமக்கு அதெல்லாம் பரிதாபம்லாம் வராது. எப்படியோ போய் தொலைடான்னு தான் விழும். அவன் மேல பரிதாபம் போறதுக்கு நம்ம என்ன டேரக்டர் ராம் மாதிரி முழுக்க 100% நல்லவர்கள் மட்டுமே வாழ்ற உலகத்துல பேரலல் வேல்ல வாழ்ந்துட்டு இருக்கோமா? மிஸ்கின் ராம் வேணா அந்த உலகத்துல வாழலாம். அவங்க வேணா பரிதாபப்படலாம். அவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டு விட்டு பின்னாடி ஆஹான்னு ஃபீல் பண்ணலாம். நமக்கு அவன் செத்து போனா என்ன, நல்லா இருந்தா என்ன, சொல்றீங்க? மிஸ்கின் பிடிக்கும். அதுக்குங்க மிஸ்கின் எல்லா படமும் ஓகே. எனக்கு எல்லா படமே பிடிக்கும். சைக்கோவும் பிடிக்கும். சைக்கோல வர கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்காது. சைக்கோல வர கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அவன் செத்துப்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு வந்து இறக்கப்படுறதோ எனக்கு அதுக்கு வந்து ஒரு அது எப்படி ஒரு சீன்லாம் வச்சிருப்பான். அதுவும் எனக்கு எப்படின்னா சரி விடுங்க. அது இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்னீங்களே இப்ப அவர் பார்க்க மாட்டாராம், அவருக்கு அந்த மாதிரி படம் பிடிக்காதான். ஆனா பிரகாஷ் என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. டைம் இருந்ததுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நான் F1 சீரியஸா சொல்றேன். சரி இல்ல ஒரு நிமிஷம். மாவீரன் முன்னால இருந்து என்னமோ சொல்லணும் நடையில. மாவீரன் என்னமோ முன்னால இருந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ல வச்சு மறந்தார். மாவீரன் நான் மறக்கலாம் மாட்டேன். அது என்ன இவரு அந்த என்னங்க சார் உங்க சட்டம் ஹீரோ இன்டர்வியூல பாத்தீங்களா யாராவது? பயங்கர டிப்ரெஷனா எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இருப்பான்னு எல்லாரையும் போற போக்குல ஒரு ஒர்க். அவர் இந்த டிராகன் பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. எனக்குமே டிராகன் பிடிச்சிட்டு இது வரைக்கும் 4 தடவை பார்த்தேன். பட் கிளைமேக்ஸ்ல அந்த அப்பன் கேரக்டர்லாம் நீ அவ்வளவு எரிச்சவனா காட்டி வச்சிருக்க. நீ அதே மாதிரி படம் பார்த்துட்டு இதே ஸ்பேஸ்ல நம்ம அப்பா கேரக்டர் சூப்பர் அப்படின்னு தான் சொன்னோம். எனக்கு ஆமாலான்னு தோணுச்சு. அம்மா கேரக்டர் தான் ஆக்சுவலா அதுல கரெக்டா இருக்கும். அவர் என்னென்னமோ கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. ஆமா பட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆனா அவரு யோசிக்க வைக்கிற மாதிரி தானே சொன்னாரு. அது தப்புன்றீங்களா? இங்க இந்த ஸ்பேஸ்லயே வந்து அப்பா கேரக்டர் சூப்பர் அப்படின்னு தான் சொன்னீங்களே தவிர அதுல அம்மா கேரக்டர் தான் அதுல கரெக்டா இருக்கும். அதை பத்தி யாருமே மென்ஷன் பண்ணல. சரி தலைவா, சரி ரைட்டு. இல்ல ஓகே. அதுல நான் வந்து ஒன்னே மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சுயசரிதல் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்பா கேரக்டர் சூப்பர் டிராகன் படத்தை சொல்லவே இல்லை. நீங்க மிஸ்கின் இருந்தீங்க அப்ப.
நான் முழுக்க முழுக்க மிஸ்கின் போயிட்டேன். மிஸ்கின் தான் பிரில்லியன்ட். மிஸ்கின் பாயிண்ட்ல வச்சு பார்த்தாலும் மிஸ்கின் தான் அந்த படத்துலேயே பிரில்லியன்ட் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படமே எனக்கு பிடிச்சதுக்கு மெயின் ரீசனே மிஸ்கின் தான். ஏன்னா மிஸ்கின் நம்ம எந்தெந்த ஆங்கிள்லேயே எந்தெந்த கேரக்டர்லேயே பார்த்துட்டோம். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது காமிக்கலாவும் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு மாவீரன்லையும் எனக்கு மிஸ்கினை பிடிக்கும், இதுலேயும் மிஸ்கினை பிடிக்கும். எனக்கு இந்த 2 படத்துலையுமே எனக்கு மிஸ்கினை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக மாவீரன்ல அந்த பிஜிஎம்மோட இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு அவரோட இன்னும் கொஞ்சம் டெப்த்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது எனக்கு மாவீரன் ரொம்ப பிடிச்சி. சுனில் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சுனில் தமிழ்ல நடித்த படங்கள்லயே மாவீரனும் மார்க் ஆண்டனி தான் பிடிக்கும். மற்ற எல்லாமே சும்மா எல்லாம் உப்பு சப்பானி தான். அதுவும் குட் பை டக்லி வந்து அவர் சும்மா வேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒண்ணுமே இல்லை. நீங்க மார்க் ஆண்டனி கம்பேர் பண்ணா இதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா மாவீரன்ல சுனிலுக்கு சூப்பர் கேரக்டர். ஏன்னா அது மாதிரி கேரக்டர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு நிழலா இருந்துக்கிட்டு அது எனக்கு கடைசியா நண்பான்னு சொல்றதெல்லாம் நிறைய விஷயம் நல்லா இருக்கும். அது எனக்கு அதே மாதிரி இதுல வந்து டிராகன்லாம் எனக்கு மிஸ்கின் தான். பிரதீப் மிஸ்கின் 2 பேர் தான் எனக்கு டோட்டலே இப்போ தனியாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா ப்ரொடியூசர் தேனப்பண்ண வருவாரு. அவருக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இல்லங்க அவருக்கு டம்மி ரோல் தான் எல்லா படத்துலயும் கொடுப்பாங்க. இதுலயும் ஒரு ரொம்ப சிம்பிள் ரோல் தான். பட் இம்பாக்ட்ஃபுல் ரோல். இதுல அவருக்கு ப்ரொடியூசரா இருந்துட்டு சும்மா பண்ற ஒரு இம்பாக்ட். அதாவது ஒரு முதலாளிக்கு வந்து எப்ப நல்ல பேர் எடுத்துக்கணும், நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதே சமயத்துல முதலாளிக்கு ஏற்கனவே ஒரு மூத்த மருமனால ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன மருமனை கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது பாடுபடுத்து எப்படியா நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதே சமயத்தில் நல்ல பையனுக்கு பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி அட்வைஸ் பண்ற அப்படி இல்ல. அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து பையனுக்காக அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி அதுக்கப்புறம் பையன் இப்படி பண்றதை பார்த்துட்டு நம்ம தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி திருத்திக்கிட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஆர்க்கு நல்லா இருக்கும். அது ப்ரொடியூசர் தான் சும்மா ப்ரொடியூசருக்கு பேருக்காக கொடுப்பாங்க. ப்ரொடியூசருக்கு ரோலே அப்படிதான் இருக்கும். அப்படியே கையை பிடிப்பாரு அப்படின்னு. ஆமா 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 அதுதான் அங்கதான் அது நல்லா இருக்கும். அதனால எனக்கு அந்த படத்துல எனக்கு 3-4 கேரக்டர் தான் பிடிக்கும். அதனால படமே எனக்கு பிடிக்கும். இந்த படத்துல எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு வந்து நான் தியேட்டர்ல என்ஜாய் பண்ண படங்கள்லாம் அது முக்கியமான படம் டிராகன். ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா அது டிராகன். ஆமா டிராகன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீரதீர சூரன் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட். ரைட்டிங் வைஸ் எனக்கு வந்து வீரதீர சூரன். எனக்கு ரெட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமேட்டு தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணோமா அதோட படத்தை ஜாலியா மறந்துடுமா அப்படின்னா எனக்கு குட் பை டக்லி. ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டருக்கு போனோமா பேங்க் மொட்டை பேங்க். அப்புறம் அந்த டோட்டல் ப்ரீ இன்ட்ரோல் பேக்கும். அப்புறமேட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 சீனு. முக்கியமா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நீ என்ன நினைச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப தியேட்டர்ல கண்ணை மூடிட்டு பார்த்த படம் வந்து குட் பை டக்லி. ஒரு சீனு கண்ணை மூடிட்டு பார்த்தேன். 2வது தடவை கண்ணை திறந்துட்டு பார்த்தேன். அது என்ன சீன் கண்டுபிடிங்க. கண்ணை மூடிட்டு பாத்தீங்களா? அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டா பிரகாஷ்? அட இல்லைங்க, கரெக்டா கெஸ் பண்ணுங்க பாப்போம். இல்ல உங்களுக்கு எப்படி சீன் இந்த சீன் வரப்போது நினைச்சு கண்ணை மூடிருப்பீங்க? இல்ல அட வந்த உடனே கண்ணை மூடிட்டேன். எல்லாத்தையும் சொல்லுவேன். கண்ணை மூடிட்டேன் மீன்ஸ் எப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சீனு பாக்குறப்ப செகண்ட் ஹாஃப் தான் தியேட்டர்ல பாக்குறப்ப குட் பை டக்லில ஒரு கையில இங்கிட்ட ஒரு மறைச்சிட்டு இந்த கையில மறைச்சிட்டு நடுக்கல்ல பாத்துட்டு இருந்தேன். எப்படி சொல்றது, அதெல்லாம் இல்லங்க. அதெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து டான்லி வர வரைக்கும் செம்மையா விசில் தட்டினேன். விசில் பயங்கரமா போச்சு. 2வது அப்படியே உட்காந்துட்டேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு சீன்ல மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க படம். இந்த படம் வந்து 5-6 தடவை தியேட்டர்ல பார்த்தேன் நினைக்கிறேன். குட் பை டக்லி 6 தடவைக்கு மேலதான் பார்த்தேன் நினைக்கிறேன். ரெட்ரோ 3 தடவை போனேன். வீரதீரேஸ்வரன் 3 தடவை போனேன். டிராகன் 3 தடவை போனேன். இந்த வருஷம் ஹையஸ்டா பார்த்த படங்கள் இது. ஒரு வேற என்னமோ படம் இன்னொரு தடவை போனேன். மொத்த தடவை போனது 2வது தடவையும் போனேன். என்ன படம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க. முதல்ல டார்கி தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த புலி பாதி படமும் எனக்கு வந்து கொஞ்சம் ஐயோ என்னடா என்னென்னமோ பண்றான்னு எனக்கு வெக்கமாயிருச்சு. பாருங்க என்னென்னமோ பண்ணிச்சு படம் பாக்குறதா வேணாமாடா அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஒரு பாதிக்கல்ல பாத்துட்டு. ஏங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஏங்க ஒரு பெரிய நடிகர் படம் அவன் என்னென்னமோ பண்றாரு அவரு. எனக்கு அது மியூசிக் வரும்போது அவர் கை கால ஆட்டுற எனக்கு சரியான சிரிப்பு. நான் எப்படின்னா கொஞ்சம் நெஞ்ச சிரிப்பு இல்ல, நான் வந்து பிளாஸ்ட் ஆகி சிரிச்சது வந்து அதுதான். அப்புறம் 2வது தடவை 3வது தடவை பாக்குறப்ப அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஓடிடில வந்துச்சுல. ஓடிடில வந்தப்ப டிவியில போட்டு ஃபேமிலி எல்லாம் தியேட்டர்ல பார்த்தாச்சு. முதல் நாள் ஃபேமிலி கூட்டு போயாச்சு. ஆனா அந்த ஓடிடில பாக்குறப்ப அந்த சீன் வர்றப்ப திரும்ப பிளாஸ்ட் ஆயிட்டேன். பயங்கர சிரிப்புலாம். அவர் பண்ற ஒவ்வொரு சீனும் எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஏன்னு தெரியல. அதாவது இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத சிரிப்பு. இன்னமும் நினைச்சா ஏன்னா எனக்கு அது ஒரு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வருவாருன்னு சொன்னால அவர் இருக்கவும் என்ன சிரிப்பு பயங்கரமா.
அதனால அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குட் பை டக்லியே வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டிராகன், வீரதேசன், ரெட்ரோ இந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, நம்ம இந்த ஸ்பாய்லர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஸ்பாய்லர் தெரியாம பார்க்கணும் அப்படின்னு. இப்போ விஷால் ப்ரோ லைட்டா ஸ்பாய்லர் பேசினாவே கட்டாயி போயிடுறாரு. ஐயோ வேணாம் வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எப்படி தெரியுமா, அவருக்கு வந்து ஸ்பாய்லர் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. 11 ஒரு படம்லாம் அவருக்கு எதுனாலும் எந்த படம்னாலும் 11க்குலாம் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அதே மாதிரி ரெட்ரோவும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் கொஞ்சம் லேட்டா பார்த்தாரு, ஆனாலும் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணுவாரு. அவர் எப்படின்னா ஸ்பாய்லர் தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாரு. ஆகா நல்லா இருக்கே அப்படின்னு அவருக்கு இன்னும் பிடிக்கும். அவருக்கு அந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச விஷயம் ஸ்கிரீன்ல வருதுன்னு சந்தோஷப்பட்டு பாப்பாரு போல. அவர் நம்ம இங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்க கூட தான் ஒரு பேக் சீட் இருக்காரு. சரி பரணி, கோஹோஸ்ட்ல இருந்தீங்க, திரும்ப வெளியே போயிட்டீங்க, திரும்ப ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க. ஏன் கோஹோஸ்ட் காணாம இருக்கீங்க? இல்லண்ணா எனக்கு தெரியல, திடீர்னு கனெக்ஷன் வந்து இதாயிடுச்சு. இப்பதான் கோஹோஸ்ட் இன்வைட்டே காமிக்குது. எனக்கு வந்து கனெக்ஷன் இஷ்யூ ஆயிடுச்சு. திடீர்னு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகுது, எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்பதான் வந்தேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. 8000 செலவு பண்ணிமா எப்படி விசா கொடுக்குது? இது கரண்ட் போயிட்டு வந்துச்சோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா சோலார்ல கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு இது என்ன எப்படின்னு தெரியல. இன்னும் ஃபுல் கரண்ட் கனெக்ஷனும் வந்துட்டு இதாகல. எல்லாம் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் ஆகும் ஃபுல்லா முடியறதுக்கு, கம்ப்ளீட்டா முடியறதுக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அதுதான், வேற எதுவும் கிடையாது. இன்னும் ஃபைபர் நெட்டு ஜியோக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், இன்னும் கூப்பிட காணோம். அது வேற எப்போ கூப்பிடுவான்னு தெரியல. பிஎஸ்என்எல் காரங்க டெய்லி கூப்பிட்டு இருக்காங்க, சார் எப்போ வரட்டும். சொல்லுங்க ப்ரோ. மல்டிப்ளெக்ஸ் வாசல்ல தான் ப்ரோ இருக்கிறேன் நான். இப்போ F1 போறதா நான் இதுக்கு போறதா ப்ரோ? எது சொன்னீங்கன்னா நான் டிக்கெட் எடுத்துறேன். இதுக்குனா இன்னொன்னு இது மார்கன் F1 போங்க. F1 பாருங்க. நான் போகல, ஆனா F1 பெரிய ஸ்கிரீனா இருந்தா போங்க. நீங்க சின்ன ஸ்கிரீன்லாம் போய் பார்க்காதீங்க. ஆப்ஷன் ஏ மொட்டை, ஆப்ஷன் பி ப்ரோ ஜெகன் ப்ரோ. ஆமா பேங்க். உங்களுக்கு எது வேணும்னு பாத்து ஜெகன் ப்ரோ பெரிய ஸ்கிரீன்ல மட்டும் நீங்க F1 போங்க. இப்பவே சொல்லிட்டேன். நீங்க சின்ன ஸ்கிரீன்ல பார்க்காதீங்க. விஷால் ப்ரோ இல்ல ப்ரோ, சின்ன ஸ்கிரீன்ல தான் இங்க இங்கிலீஷ் படம் போடுவானுங்க. பெரிய ஸ்கிரீன்ல அப்ப நீங்க மார்கனே போய் பாருங்க. அப்ப மார்கனே போங்க. பெரிய அந்த படம்லாம் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா தான் ப்ரோ நல்லா இருக்கும். F1லாம் ப்ரோ இன்னொரு பிரச்சனை என்னன்னா என்னால 2 படமே நல்ல படம் தாங்க. 2 படமே நல்ல படம், போய் பாருங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. இல்லங்க ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த ஜானர் பிடிக்கும்னு பாருங்க. கூட யாரும் போறாங்கன்னா நீங்க வந்து F1 போங்க. தனியா போறீங்கன்னா மார்கன் கூட இருக்கானுங்க 2 பேர். அவனுக்கு இங்கிலீஷ் படம் தான் கூட இருக்காங்கன்னா ஜாலியா இங்கிலீஷ். அப்படின்னா நீங்க F1 போங்க. ஃபன்னா ஃப்ரெண்டா ஜாலியா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க F1 போங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஜானர் பிடிக்கும்னா தாராளமா போங்க. தனியா போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு F1 உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜானர் என்னங்கிறது, கான்செப்ட் என்னங்க எதுவுமே தெரியாது. இல்ல அதான் தெரியல. அதான் ஃப்ரெண்ட்ஸோட போறாங்கல்ல, 4 பேர் பார்த்தாலும் 4 பேர் டிவில பாக்குற மாதிரி தான். நல்லா இசைன்னு ஒரு படம் தனியா பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப எத்தனை பேர் இருப்பாங்க. விஜயசூர்யா அது வேற லெவல். அது விஜயசூர்யா அது வேற அது வந்து அந்த படம் மட்டும் என்னால மறக்கவே முடியாது. வந்து ஒரு இதுல இன்னொரு யோசனை என்னன்னா, நாங்களாம் அஜித் ஃபேன், எங்களுக்கு ரேஸ்னா பிடிக்கும். ஏங்க எல்லாம் கரெக்ட் இல்லங்க. இப்படிதாங்க கேமியோன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க நிறைய பேரு. கேமியோவா? ஓகே, கடைசியில ஒரு என்கரேஜ்ல எப்படி இந்த பர்மான ஒரு படத்தை இருங்க என்கரேஜ் பர்மான ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் ஜவான்ல விஜய் வருவான்னு போய் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இல்ல ஆட இருங்க என்கரேஜ்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்பி 4 பேர் போனாங்க. அந்த கேட்டகரி நினைச்சிட்டு போங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கு? இல்ல ஆக்சுவலா ஜெகன் ப்ரோ நான் கேட்கவா, உங்களுக்கு F1 வந்து வேற ஏதாவது தியேட்டர் பெரிய ஸ்கிரீன்ல புக் மை ஷோல உங்களுக்கு காமிக்குதுன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க மார்கன் போங்க. இல்ல F1 இந்த ஒரு தியேட்டர்ல தான் இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா F1 போங்க. இல்ல ரெண்டாவது விஷயம் சொல்றேன். மல்டிப்ளெக்ஸ் போறீங்கிறீங்க, கண்டிப்பா F1 உங்களுக்கு வந்து 50% சீட்டுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து ஃபில் அப் ஆயிருக்கும். ஆனா மார்கன் வந்து நீங்க ஒர்க்கிங் டேனால கண்டிப்பா சீட் கம்மியா இருக்கும், காலியா இருக்கும். 5 பேர் 10 பேர் உட்கார்ந்தா பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல செக் பண்ண ரெண்டுமே அவேலபிள் கவுண்டர்ல எடுக்கிற மாதிரியே இருக்குது. பாரு வாவ் பரவாயில்லையே, மார்கன் அந்த அளவுக்கு ஃபில் அப் ஆயிருக்கா. சூப்பர். அப்ப போயிட்டு வாங்க, மார்கனே போயிட்டு வாங்க போங்க. சரி ஓகே ப்ரோ, அப்படியே பார்த்துட்டு வரேன். நீங்க பெரிய ஸ்கிரீன்ல மார்கனே பாருங்க. ஏன்னா இவர் கேக்குறது எப்படி இருக்குன்னா, டிடி ரிட்டர்ன்ஸ்ல வர ரெட்டிங் கிங்ஸ்லி மாதிரி இட்லி வேணுமா தோசை வேணுமா? இல்ல எனக்கு இட்லி வேணும் தோசையே கொடு. இல்ல தோசை ஆறி போச்சு இட்லி கொடு. இல்ல இட்லி ரொம்ப மொத்தமா இருக்கு தோசை கொடு. யோசிச்சுக்கிட்டே தியேட்டர் வரைக்கும் வந்துட்டோம். அப்புறம் தான் நான் யோசிச்சேன் இருங்கடா ஸ்பேஸ்ல கேட்டு வரேன்னு. நீங்க ஏகே ஃபேன்னா நீங்க கேட்டு வந்தா இன்னும் குழப்பமால இருக்கும். அப்படியே
இல்ல கேட்டு போனா இன்னும் குழப்பமா இருக்கும். நீங்களே முடிவு எடுத்தா கூட ஒரே முடிவு எடுத்துட்டு போயிருக்கலாம். அட விடுங்கப்பா அவரை போய் படம் பாக்குறதுக்கு. அவரை பரணி இடையில சரி விடுவாரு. படம் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். படம் பார்க்க கூடாதுன்னு குழப்பி விட்டுட்டு இருக்கோம். படம் பார்க்கறது பரவாயில்லையே. பரணி இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து குழப்புறதுல அவர் பெரிய மன்னன். அட பாவிகளா, அஜய் அண்ணா பாவிகளா, அண்ணா பாவிங்களா? என்னது அவ்வளவு நல்லவரா நீங்க? அண்ணா பாவிகளான்னு ஒரு சென்டென்ஸ் நான் இப்பதாங்க கேள்விப்படுறேன். அது என்ன அண்ணப்பாவிகளா? எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க ப்ரோ. மாட்டாங்க. அதெல்லாம் காமன் வேர்டு தான் ப்ரோ. இன்னொன்னு அடப்பாவிங்களா வந்துட்டு வயதை இது பண்ற மாதிரி கிடையாது, அது எல்லாரும் சொல்றதுதான். அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம செல்ல தம்பி, நம்ம செல்ல குட்டி, நம்ம ஸ்பேஸுக்கு அவரு. மதராசி இன்சைட் ரிப்போர்ட் சொல்லுங்க பரணி ப்ரோ. ஃபயர் அதான் அவர் சொல்லிட்டாரு, 10-15 வந்து ஃபயர் மார்க் விட்டுருக்காரு. அதுக்காக தான் நான் இப்ப ஸ்பேஸுக்கு வந்ததே அதுக்காக. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுல வந்து எஸ்கே டான்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து சூப்பரா இருக்கும், வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி குத்துப்பாட்டா ப்ரோ? ஆமா குத்துப்பாட்டு தான். ஹை பீட் தான். இது என்ன சொல்ல, சிங்கிள் ஷாட் தான் டான்ஸ் எல்லாம். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கல, அது கூலி வரும்போதே சொல்லி. சரிங்க ப்ரோ, நான் போயிட்டேன் ப்ரோ. பை ப்ரோ. பை பை பை. அடினே இருப்பேன். போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. எனக்கு ப்ரோ பை ப்ரோ, நான் கிளம்புறேன். சரி ப்ரோ.